ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த ஜூமில் இணைந்திருக்கின்ற நம் யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் கிருபையும் சமாதானமும் இந்த வருடம் முழுவதுமாக நம்மோடு கூட இருப்பதாக. இன்று கூட நாம் சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கின்றோம். நாம் இந்த வருடத்திலே பொதுவாக இரத்த சாட்சிகளாக மரித்தவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றுகளை நாம் தியானித்து வருகிறோம், வேத வசனங்களோடு சேர்த்து. ஆகவே நேற்று எடுக்கிறவர் இன்றைக்குரிய எடுத்ததுனாலே நேற்று உள்ள காரியங்களையும் நாம் சேர்த்து நாம் தியானிப்போம். பொதுவாக இங்கு பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக சீஷர்கள் இருந்தார்கள். ஆனால் அதிலே தெரிந்து கொள்ளப்பட்டதான 12 பேர்கள் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவால் ஊழியத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள். அப்போ அப்போஸ்தலர்கள் என்பதாக அழைக்கப்படுகிறார்கள், அனுப்பப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவால் அனுப்பப்பட்டவர்கள் ஊழியத்திற்காக. அப்படி பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு அநேகர் சுற்று வட்டாரத்திலே சில சொந்தக்காரர்கள் எல்லாம் இருந்தார்கள். கலிலேயா பகுதியிலே நீங்கள் பார்ப்பீர்களானால் பெத்சாய்தா என்கின்றதான ஒரு பகுதி இருந்தது, பெத்சாய்தா. அந்த பெத்சாய்தாவிலே அங்க நீங்கள் பார்க்க முடியும், யாக்கோபின் செபதேயின் குமாரர்கள் என்பதாக நாம் பார்க்க முடியும். யோவான், யாக்கோபு, யோவான் என்பதாக 2 பேரை நாம் பார்க்க முடியும். இந்த யாக்கோபு யோவானை நீங்கள் பார்ப்பீர்கள்னால் இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர்கள் சந்தித்தவர்கள், இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர்கள் ஊழியம் செய்தவர்கள், இயேசு கிறிஸ்து செய்த காரியங்களாம் அவர்களுடைய தங்களுடைய கண்களால் பார்த்தவர்கள். இவர்கள் பொதுவாக வேத வல்லுநர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதாக பார்க்கும் பொழுது, அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டும், அதாவது அவருடைய சித்தி பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதாக கூறப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு சித்தி பிள்ளைகளாக இவர்கள் இருக்க வேண்டும். ஆகவே தான் இங்கு இயேசு கிறிஸ்துவனுடைய தாயார் கூட அங்கு சொந்தம் கொண்டாடுகிறதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு மற்றும் யோவான் தங்களுடைய தாயை நீங்கள் பார்க்கும்போது, சலோமியை பார்க்கும் பொழுது, ஒரு நாள் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, குருவே, நீங்க உங்களுடைய ராஜ்யத்துல எங்களுக்கு எங்க 2 பிள்ளைங்களுக்கும் லெப்ட் சைட்ல ஒருத்தருக்கும் ரைட் சைட்ல ஒருத்தருக்கும் நீங்க கண்டிப்பா நீங்க ஒரு இடத்தை கொடுக்கணும் என்பதாக சொல்கிறதை பார்க்கிறோம். அதற்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், நான் செய்யற காரியங்கள்ல உங்களால செய்ய முடியுமா, நான் குடிக்கிற பாத்திரத்துல உங்களால குடிக்க முடியுமா என்பதாக இயேசு கிறிஸ்து எதை சொல்கிறார், அவருடைய மரணத்தை குறித்து இங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது நான் செய்யற மாதிரில உங்களால செய்ய முடியாது என்பதாக. ஒருவேளை அப்படி தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் அது பிதாவானவர் தான் முடிவு செய்வார், யாரு வலது பக்கம் யாரு இடது பக்கம் என்பதாக. பிதாவானவர் தான் இதை அவர் தேர்ந்தெடுப்பார், அல்லது அவருக்குரியது என்பதாக இங்கு சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். இவரை நாம் பொதுவாக நாம் பார்க்கும் பொழுது இவர் இரத்த சாட்சியாக முதலாவதாக ஊழியர்களிலேயே ஸ்தேவான் மரிப்பதற்கு முன்பதாக நீங்கள் பார்க்க முடியும். இவர் ஏடி, அதாவது அன்னோ டாமினி என்பதாக சொல்வார்கள். கிறிஸ்துவுக்கு பின்பு 44ஆம் ஆண்டிலே இவர் ஏரோது ராஜாவால் கொல்லப்பட்டார். நீங்கள் முதலாவதாக நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஏரோதனுடைய குடும்பத்தாரே கொலைகார குடும்பம். மகா ஏரோது என்பதாக சொல்லுகின்றதானவரை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்திலே இயேசு கிறிஸ்து 2 வயதுக்கு உட்பட்டவராக இருக்கும் பொழுது அந்த மகா ஏரோது என்ன சொன்னான், 2 வயதுக்கு கீழே உள்ள எல்லா பிள்ளைகளையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கொல்ல வேண்டும் என்பதாக சொன்னார். அதன் பின்பு அந்திப்பா என்பதாக ஒரு ராஜா வந்தான். அந்திப்பா என்பதாக சொல்லும் பொழுது மகாயேரனுடைய மகன். மகாயேரனுடைய மகனை பார்க்கும் பொழுது அவரும் என்ன செய்தார், இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்திலே யோவான் ஸ்நானகனை சிறை சேதம் செய்ததை நாம் பார்க்க முடியும், அந்திப்பா. அதற்கு அப்புறம் நீங்கள் பார்ப்பீர்கள் அகரிப்பா ராஜாவை பார்க்கிறோம், அவனுடைய மகன் அந்திப்பாவுடைய மகன் அகரிப்பா. அகரிப்பா 1 என்பதாக நாம் இங்கு பார்க்கிறோம். அகரிப்பாவை பார்க்கும் பொழுது அகரிப்பா 2 என்பதாக கூட அவர்கள் பேர் வைத்துக் கொள்வது நாம் வருகின்றதான நாட்களிலே நீங்கள் பார்க்கக்கூடும். அல்ல, அப்போஸ்தலர் நடபடிகள் இதெல்லாம் முடிந்த பின்பு அகரிப்பா ராஜா இருக்கிறது, அதே பேரில இன்னொரு அவனுடைய மகன் பேரன் எல்லாம் வருகிறது நாம் பார்க்க முடியும். சரி, இப்பொழுது நாம் பார்க்கும் பொழுது இவரை பார்க்கும் பொழுது இந்த யாக்கோபை பட்டயத்தினாலே அவர்கள் சிறை சேதம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். நல்ல ஊழியம் செய்கிறதுனால ஏன் அவர்களை செய்தார்கள் என்பதாக நீங்கள் வேதாகமத்தில் பார்ப்பீர்களானால்
அங்கு வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கும். யூத ஜனங்களை அவர் சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த காரியத்தை செய்கிறதை பார்க்கும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு ஊழியம் மிகவும் விறுவிறுப்பாக அங்கு வளருகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய ஊழியர் எதெல்லாம் அவர் விட்டு சென்றாரோ அது இந்த சீசர்களால் அல்லது அப்போஸ்தலர் என்பதாக அழைக்கப்படுகின்றதான இவர்கள் இந்த 12 பேரும் என்ன செய்கிறார்கள் என்பதாக பார்க்கும் பொழுது, ஊழியத்தை செய்யும் பொழுது இந்த கிறிஸ்துவம் மிகவும் பரவலாக பரவி கொண்டு வந்தது. அதனால யூதர்களுக்கு பயம் ஏற்பட்டு விட்டது. முக்கியமாக இந்த பிரதான ஆசாரியர்களுக்கு பயம் ஏற்பட்டு விட்டது. ஏன் பயம் ஏற்பட்டு விட்டது என்பதாக பார்க்கும் பொழுது, அவர்கள் எல்லாமே இங்க தேவாலயத்திற்கு வருகின்றதான எருசலேம் தேவாலயத்துக்கு வர்றவங்க எல்லாம் இப்ப சர்ச்சுக்கு போயிடுறாங்க. ஒருவேளை இப்படியே போயிட்டு இருந்தா நமக்கு கிடைக்க வேண்டிய காணிக்கெல்லாம் வராம போயிருமோ, அல்லது பலி செலுத்த நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க, அதெல்லாம் வராம போயிருமோ, அவருடைய பிசினஸ்ல நிறைய பாதிக்கப்படுமோ என்பதாக அவர்கள் என்ன செய்கிறார்கள், யூத மதம் தான் செழித்துவங்க வேண்டும் என்பதற்காக அநேகரை குற்றச்சாட்டி அவர்களை ஜெயிலில் அடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சோ அப்படியாக அநேகரை அவர்கள் ஜெயிலிலே போட்டு கொண்டு இருந்தார்கள். அப்படி ஒருவர் முதலாவதாக மாட்டிக்கொண்டவர் யாக்கோபு. இவருக்கு ஒரு தம்பி கூட ஒருத்தர் உண்டு. அவர் பேர் யோவான் என்பதாக நாம் பார்க்க முடியும். அவர் எந்த யோகான் தான் வெளிப்படுத்தின விசேஷத்தெல்லாம் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி நாம் பார்க்கும் பொழுது யாக்கோபை நாம் பார்க்கும் பொழுது, யாக்கோப் என்பதாக தமிழ்ல போடப்பட்டிருக்கு. ஆங்கிலத்திலே பார்ப்பீர்கள் ஜேம்ஸ் என்பதாக போடப்பட்டிருக்கு. சோ இந்த யாக்கோபு என்ன செய்கிறார் என்பதாக பார்க்கும் பொழுது, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும் பொழுது அவர் பல விதமான நாடுகள் எல்லாம் ஊழியம் செய்கிறார் என்பதாக சரித்திரம் கூட சொல்லப்படுகிறது. சரி, இப்ப இந்த யாக்கோபை என்ன செய்கிறார்கள், அவர்களை அழைத்து அவர்களை சிறை சேதம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் முதலாவதாக சொன்னது போல ஏரோது என்பதாக சொல்லும் பொழுது அது ஒரு பொதுவான பேர், குடும்ப பேர். அப்போ அந்த குடும்ப பேரிலே பார்க்கும் பொழுது அகரிப்பா என்பதாக நாம் பார்க்கிறோம். இங்கு இந்த அகரிப்பா ஒன்று தான் என்ன செய்கிறார், ஏரோதனுடைய, அதாவது மகாஏரோதனுடைய பேரன் இவரும் என்ன பண்ணுகிறார், இவரும் கொலை செய்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இங்கே பார்க்கும் பொழுது அன்றைய காலகட்டங்களிலே நாம் ஊழியத்திற்கு அதிகமாக சில நேரங்களில் நாம் செய்வதற்கு பயப்படுகிறோம். சில பேர் மற்ற குழுவினர்கள், கிறிஸ்துவை பிடிக்காதவர்கள் யாராவது நம்ம மேல ஏதாவது செய்வார்களா என்பதாக நாம் அநேக நேரம் பயமுறுகிறது வழக்கமாக இருக்கிறது. ஆனால் அன்றைய காலகட்டத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் தலையை வெட்டினாலும் சரி, எங்களை எண்ணெயில போட்டு பொறிச்சாலும் சரி, அல்லது எங்களை என்ன செய்தாலும் நாங்கள் ஆண்டவருக்கு விசுவாசமாக நாங்கள் இருப்போம் என்பதாக அவர்கள் இருந்ததை பார்க்கிறோம். சோ அதைத்தான் நாம் இங்கே பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த யாக்கோபை நாம் பார்க்கும்போது, செபதேயின் குமாரனாகிய யாக்கோபை பார்க்கும் பொழுது அவர் முதலாவதாக, அதாவது ஸ்தேவான் இவர்கள்லாம் மரிப்பதற்கு முன்பதாகவே இவர் ஒரு இரத்த சாட்சியாக மரிக்கிறதை பார்க்கிறோம். ஏறக்குறைய இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு ஒரு 14 வருடங்களுக்கு அப்புறம், இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து பரலோகம் சென்று விட்டார். அதற்கப்புறம் இவர் மரிக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துக்காக இரத்த சாட்சியாக மரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நேற்று கூட நாம் பார்த்திருப்போம், அந்த புனித ஆன்டிபாஸ் என்பதாக சொல்லும் பொழுது ஏரோது பேரு கூட, அதாவது இந்த அகரிப்பா ராஜாவுடைய அப்பா பேரு கூட ஆன்டிபாஸ் தான். அப்ப அந்த ஆன்டிபாஸனுடைய பேரிலே இங்கு ஒருவரை நாம் பார்க்கணும். அதாவது இவர் யார் என்பதாக சொல்லும் பொழுது, யாக்கோபனுடைய தம்பியாகிய யோவானுக்கு இவர் சீஷராக இருந்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த சீஷராக இருந்த இந்த ஆன்டிபாஸ் என்ன செய்கிறார், பெர்கமும் அப்படின்ற ஒரு இடத்திற்கு இவர் அனுப்பி வைக்கிறதை பார்க்கிறோம். அங்கு இவர் என்ன செய்கிறார், அங்கு ஒரு பிஷப்பாக இருக்கிறார். அங்கு பிஷப்பாக இருந்து ஆண்டவருக்காக பல ஊழியங்களை செய்கிறார். அதிலே முக்கியமாக அங்க ஜெயூஸ் என்பதாக ஒரு கடவுள் இருக்கிறது. இப்படி ஒரு 2-3 கடவுள்கள் இருக்கிறார். அந்த கடவுளுக்கு விரோதமாக அவர்கள் இந்த பீலையாமனுடைய காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். பீலையாமை நீங்கள் எண்ணாகமத்தில் பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க எப்படியும் நீங்க கவுத்தி விட முடியாது,
அதனால ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் தான் எங்களை கவுத்து விட முடியும். எந்த இதுல பண்ண முடியும்? விபச்சாரத்துல நீங்கள் மாட்டி விட்டால் மட்டும்தான் அவர்கள் சோரம் போவார்கள், ஆண்டவர் அவர்களை அழித்து விடுவார் என்பதாக அவன் பாலாக்க ராஜாவுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே காரியத்தை இங்கே நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் வேதாகமத்தில் நீங்கள் வெளிப்படுத்தின விஷயத்துல நீங்கள் பார்ப்பீர்களானால் பிலேயாமினுடைய போதனையிலே இவர்கள் சோரம் போனார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த ஜனங்களை இங்க இந்த கோயில்ல இருக்கின்றது அவர்களை என்ன பண்ணுவார்கள்? விபச்சாரத்திற்கு அதிகமாக அவர்கள் வழிவகுத்ததினாலே அல்லது தவறான முறைகளை அவர்கள் பின்பற்றி வந்ததினாலே அதெல்லாம் அவர் இது தவறு என்பதாக அவர் அங்க சுட்டி காட்டுகிறார். ஆகவே இந்த ஜனங்களை என்ன பண்ணுகின்றாங்க? அங்க இருக்கின்றதான இது துருக்கி தேசத்துல இருக்குது, வெஸ்டர்ன் டர்க்கி என்பதாக நாம் சொல்வார்கள். அத மேற்கத்திய துருக்கியிலே இந்த பெர்கமும் இருக்கிறது. அங்கே இவர் பிஷப்பாக இருந்தார். அநேக காரியங்களை, வேதத்துக்கு புறம்பான காரியங்கள் எல்லாம் இவர் அங்கு பிரசங்கம் பண்ணதுனாலே அங்கே இருந்தவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? அவங்களுடைய பிசினஸ் எல்லாம் கெட்டு போகுது, அல்லது நம்முடைய மதத்துக்கு விரோதமாக இவன் செய்கிறான் என்பதாக என்ன செய்கிறார்கள்? ஒரு பித்தளை ஒரு காளையை அவர்கள் உருவாக்கி அதிலே இவரை என்ன செய்து விடுகிறாரு? இவரை தூக்கி அதுல போட்டு உயிரோடவே அவரை கொளுத்தி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது நாம் இப்படியாக ஒருவரை இப்போ ஒரு ஆடு மாடை தந்தூரி பண்ணா கூட என்ன பண்றாங்கன்னா, அதை உயிரிழக்க செய்து தான் அதை மாம்சமாக அதை ஃப்ரை பண்றது நாம் பார்க்கிறோம். ஆனால் இவரை என்ன செய்கிறாரு? உயிரோடு இருக்கும் பொழுது அவர் போடும் பொழுது அநேகர் கெட்ட வார்த்தைகளையும் அல்லது சபித்து விட்டு தான் சாவார். ஆனால் இவர் என்ன செய்கிறார்? ஸ்தேவானை போல முதலாவதாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள் 2ஆம் தேதியிலே ஸ்தேவான் எப்படி ஜனங்களை ஆசீர்வதித்தார் என்பதாக. அதை போன்று இவரும் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதை பார்த்தோம். ஆண்டவரே, அவர்கள் செய்கிற காரியங்களெல்லாம் நீர் மன்னித்து விடும், என்னை இப்படி குற்றப்படுத்தினாலும் பரவாயில்ல என்பதாக அவர் உரத்த சத்தத்தோடு அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் இந்த ஆன்டிபாஸை பார்த்திருக்கிறோம். அவர் பெர்கமு சபையிலே பிஷப்பாக இருந்தவர். அவரை உயிரோடு அவரை கொளுத்தினார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களானால் இயேசு கிறிஸ்துவுக்காக மரிப்பதற்காக அல்லது இரத்த சாட்சியாக இருப்பதிலே விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார் என்பதாக நாம் இங்கு சொல்ல முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் இன்று பார்க்க முடியும். 2 பேரினுடைய வாழ்க்கையை நாம் பார்த்திருக்கிறோம். ஒன்று, யாக்கோபை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். யாக்கோபு இயேசு கிறிஸ்துவோடு சஞ்சரித்தவர். இயேசு கிறிஸ்துவுக்காக எப்படி அவர் மரித்தார் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். 2வதாக நாம் ஆன்டிபாஸை கூட நாம் பார்த்திருக்கிறோம். இந்த ஆன்டிபாஸ் கூட என்ன பண்ணுகிறார்? இவர் இந்த ஆன்டிபாஸ் என்பதாக சொல்லும் பொழுது இது கிரேக்க சொல்லாக இருக்கிறது. ஆன்டிபாஸ் என்பதாக சொல்லும் பொழுது எல்லாவற்றிற்கும் எதிராக நிற்பவர் என்பதாக இங்கு நாம் பார்க்க முடியும். ஆன்டாய் என்பதாக சொல்லும் பொழுது விரோதமாக, அல்லது பாஸ் என்பதாக சொல்லும் பொழுது எல்லாவற்றிற்கும் விரோதமாக செயல்படுகிறவர், அல்லது மற்ற குழுவினர்கள் இவர்களை ஒரு எதிராளியாகத்தான் பார்க்கிறார். ஏனென்றால் அவர்கள் செய்கின்றதான தவறுகளை இவர் சுட்டி காட்டியதினாலே இவரை ஒரு எதிரியாக பார்க்கிறார்கள். ஆகவே இந்த ஆன்டிபாஸை நாம் பார்க்கிறோம், யாக்கோபை பார்க்கிறோம். இவர்கள் இருவருமே ஆண்டவருக்காக தங்களுடைய உயிர்களையே பணயம் வைத்து அவர் என்ன செய்கிறார்? அங்கு மறிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டங்களிலே கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அநேகர் எழும்புகிறார்கள், அநேகரை அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள். அல்லது நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அநேக வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சில மேற்கத்திய நாடுகளிலே அல்லது இந்த இஸ்லாமை சார்ந்த சில நாடுகளிலே சிறை சேதம் செய்கிறதை பார்க்கிறோம். ஜனங்களுக்கு உயிரோடு இருப்பாங்க, அவங்களை கையை கட்டி தலையை வெட்டி விட்டுருவாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அன்றைய காலகட்டங்களிலே நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து இருந்த காலகட்டத்திலே, அதாவது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த காலகட்டங்களிலே ஏறக்குறைய 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே நீங்கள் பார்ப்பீர்களானால் இயேசு கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுக்க கூட அவர்கள் தயாராக இருந்தார்கள் என்பதாக பார்க்கிறோம். நாமும் கூட இன்றைய காலகட்டங்களில் இயேசு கிறிஸ்துவுக்காக ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்ய முடியுமா என்பதாக நாம் யோசிக்க வேண்டும். ஒருவேளை கூடுமானால் ஏதாவது ஒரு ஊழியத்தை நாம் செய்ய நாம் முன் வர வேண்டும். அதைத்தான் நாம் இங்க பார்க்கிறோம்.
இந்த இந்த காலை வேளையிலே கூட நீங்கள் யாக்கோபை, செபதேயின் குமாரனாகிய யாக்கோபை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அதுக்கப்புறம் ஆன்டிபாஸ் என்று சொல்லப்படுகின்றதான ஒரு மனிதரை குறித்து நீங்கள் பார்க்கிறீர்கள். யோவானுடைய சீஷன் என்பதாக சொல்லப்படுகிறது. யோவானுக்கு சிலர் சீஷர்களாக அவர் உருவாக்கி இருந்தார். அதிலே இவரும் கூட ஒருவர். அப்போ நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இவருடைய பேர் அங்கு போடப்பட்டிருக்கிறதே நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு தெரிய வரும். இவருடைய பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவருக்கு யோவான் இடத்துல சொல்லுகிறது என்ன பார்க்கிறோம். இப்படி உங்களுடைய சில குறைகள் இருக்குது, ஆனால் ஆன்டிபாஸ் அல்லது அந்திப்பா என்று அழைக்கப்படுகின்றதான அவர் எப்படி மரித்தார், இதெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் என்பதாக இயேசு கிறிஸ்துவே, பரமேறின இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்டவர்கள்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் யாக்கோபு மற்றும் அந்திபாஸ் இவர்கள்லாம் அதிகமாக கத்தோலிக்கர்களால் அநேகமாக இவர்களை போற்றப்படுகிறது. இவருக்கு செயின்ட் என்பதாக சொல்லப்படுகிறது, பரிசுத்தவான்கள் என்பதாக அழைக்கப்படுகிறார்கள். ஆன்டிபாஸும் கூட யாக்கோபும் கூட, யாக்கோபை கூட பார்க்கும் பொழுது அவருடைய சடலத்தை, அதாவது தலை இல்லாத ஒரு முண்டமான ஒரு உடம்பை கூட அவர்கள் கத்தோலிக்கர்கள் சிலர் கொண்டு போய் அவர்கள் ஒரு தேவாலயத்தை கட்டியிருக்கிறார்கள் என்பதாக சரித்திரம் சொல்லுகிறது. ஆன்டிபாஸை பார்க்கும் பொழுது ஆன்டிபாஸ்க்கும் செயின்ட் ஆன்டிபாஸ் என்பதாகத்தான் அழைக்கப்படுகிறது. நீங்கள் பொதுவாக நீங்கள் சிஎஸ்ஐ சபைகளிலே நீங்கள் பார்ப்பீர்களானால் யோவானுடைய திருநாள், யாக்கோபனுடைய திருநாள் என்பதாக அவர்களுக்காக ஒரு நாள் கொண்டாடப்படுகிறது. அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை அவர்கள் தியானிக்கிறார்கள். ஸோ ஆகவே இதுவும் நமக்கு ஒரு நல்ல ஒரு பாடமாக இருக்கிறது, அல்லது நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. நாம் வேதாகமத்தில் உள்ளதான ஆண்டவருக்காக இரத்த சாட்சிகளாக மரித்த சிலரை நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே இந்த காரியங்களை நாம் பார்க்க முடியும். நீங்கள் இன்றைய வேதாகம வாசிப்பை குறித்து நீங்கள் பார்த்தீர்களானால் 4ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்க முடியும். 4ஆம் அதிகாரத்திலே காயின் ஆபேலை குறித்து நாம் பார்க்க முடியும். காயின் ஆபேலை ஆதியாகமத்திலே நாம் பார்க்கிறோம். அதற்கப்புறம் காயின் ஆபேலுடைய வம்ச வரலாறு 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த காயின் எப்படி வந்தார், ஆதாம் எப்படி வந்தார் என்பதாக வேதாகமத்திலே ஒரு பட்டியல் போடப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நீங்கள் 6ஆம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் வரை நமக்கு இன்று கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அதிகாரங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் யோபு இங்க பார்க்க முடியும். இங்க நோவாவுடைய வாழ்க்கையை குறித்து நாம் இங்க பார்க்க முடியும். நோவா என்ன செய்கிறார், ஆண்டவருக்காக எப்படி அவர் உருக்கமாக ஆண்டவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் செய்தார் என்பதாக நாம் பார்க்க முடியும். முதலாவதாக ஜனங்கள் சோரம் போன பின்பு அல்லது ஆண்டவருடைய வழியை விட்டு விலகின பின்பு ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஒரு பெரிய படகு செய்ய வேண்டும். அதுல 2 விதமான ஜந்துக்களை அல்லது மிருகங்களை நீங்கள் கொண்டு வர வேண்டும். ஒன்று சுத்தமான பிராணிகள், அசுத்தமான பிராணிகள் என்பதாக 2 காரியங்களையும் நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதாக ஆண்டவரை அழைத்து வருகிறதான காரியத்தை பார்க்கிறோம். நாம் இங்க என்ன பார்க்கிறோம், நமக்கு எப்படி நோவாவை ஆண்டவர் அவருடைய ஊழியத்திற்காக அழைத்தாரோ, எப்படி யாக்கோபை ஆண்டவர் ஊழியத்திற்காக அழைத்தாரோ, அல்லது எப்படி ஆன்டிபாஸ் என்று அழைக்கப்படுகின்றதான பிஷப் ஒருவரை பெர்கமும் என்கின்றதான பகுதியில ஆண்டவர் எப்படி உபயோகித்தாரோ, இப்படிப்பட்டதாக ஆண்டவர் இன்றும் அநேகரை அழைக்கிறார். நாம் ஆண்டவருடைய அழைப்புக்கு, அவருடைய சத்தத்திற்கும் அவருடைய சித்தத்திற்கும் நாம் செவி சாய்க்கிறோமா என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நாம் அநேகர் இன்று ஊழியர்களாக நாம் இந்த கூடியிருக்கின்றோம். அநேகர் விசுவாசிகளும் இருக்கிறார்கள். ஊழியர்கள் மட்டும்தான் ஊழியத்தை செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லை என்பதாக நாம் நினைக்க கூடாது. இந்த ஊழியம் பொதுவானது. இந்த பொதுவான ஊழியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருடைய நாமத்திற்காக அல்லது அவருடைய மகிமைக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக தத்தம் செய்ய வேண்டும். அல்லது ஆண்டவருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய உயிரையே பணம் வைத்து நாம் செய்ய வேண்டும். அநேகர் நீங்கள் பார்ப்பீர்களானால் அநேகர் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் அல்லது இங்கிருந்து வட இந்தியாவுக்கு ஊழியத்திற்காக சென்றவர்கள், சில பேர் டெங்கு காய்ச்சலினால் அல்லது சில பேர்
போகும்பொழுது அங்கு ஒத்துக்காமல் ஏதாவது நோய்வாய்ப்பட்டு அநேகர் மரித்து இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களும் ஒரு தியாகிகள் தான். இப்படி இரத்த சாட்சியாக மரித்தவர்களும் இவர்களும் ஒரு தியாகியாக நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவே நீங்கள் பார்க்கும் பொழுது பிதாவுக்காக அவர் ஒரு இரத்த சாட்சியாக நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நோவாவை அழைத்த ஆண்டவர், யாக்கோபை என்று அழைக்கப்படுகின்ற அழைத்த ஆண்டவர் இன்று நமக்கும் அவருடைய ஊழியத்திற்காக அழைப்பு கொடுத்திருக்கின்றார். அவருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படுகிறோமா, அல்லது நம்முடைய வேலைத்தான் பெரியது என்பதாக நாம் நினைக்கிறோமா? நீங்கள் இங்கு பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் கட்டுகிறோம். அநேகர் சிலர் விசுவாசிகளாக இருக்கிறார்கள், சிலர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கின்றதான தேவ ஊழியர்களாக இருக்கிறோம் நாம் யாவரும். ஆகவே நாம் எப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்கிறோம்? ஒருவேளை நாம் ஊழியத்தை செய்தாலும் நாம் ஆண்டவருக்காக தைரியமாக செய்ய முடியுமா என்பதாக நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை பரிசுத்த ஆவியானவர் அன்றைய காலகட்டத்திலே ஊழியம் செய்ததான அன்டிபாஸாக இருக்கலாம் அல்லது யாக்கோபாக இருக்கலாம், இவர்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து அல்லது பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பலப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். இன்றும் நாம் அநேகர் ஊழியம் செய்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நாம் அனைவரையும் அவர் பலப்படுத்துவாராக. நாம் செய்கின்ற தேவனுக்கே மகிமை ஏற்கின்றவனமாக நாம் ஊழியத்தை செய்வோம். இப்படிப்பட்டதான இரத்த சாட்சிகளை நாம் படிக்கும் பொழுது நமக்கு ஒரு பக்கபலமாக இருக்கும். இப்படிப்பட்டவர்களெல்லாம் மறைத்து இருக்கிறார்கள், நம்ம அவ்வளவு பெரிய காரியம் என்பதாக நம்ம, ஏனென்றால் அவர்கள் உயிரையே கொடுத்திருக்கிறார்கள். நாம் உயிரோடு இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை நாம் செய்து கொண்டு வருகிறோம். ஆகவே ஆண்டவர் இன்றும் கூட அவர்களை ஆசீர்வதித்தது போல இன்று நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய ஊழியத்தை நாம் தொடர்ந்து செய்வோம். ஆண்டவர் தாமே நமக்கு அவருடைய ராஜ்யத்திலே வரும்பொழுது நமக்கு கொடுப்பார் என்பதாக நாம் பார்க்கிறோம். தெசலோனிக்கர் புஸ்தகங்களில் பார்க்கிறோம், கொரிந்து புஸ்தகங்களிலே பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஏற்றதான ஒரு சன்மானத்தை கொடுப்பார் என்பதாக. ஆகவே அப்படிப்பட்டதான ஆண்டவர் இவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் கற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக நாம் செயல்படுவோம், ஜெபம் செய்வோம். வல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் கூட ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கின்றோம். விசேஷமாக நாங்கள் யாக்கோபை குறித்து நாங்கள் தியானித்தோம். யாக்கோபை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, முதலாவதாக இந்த ஏரோது என்ன செய்தான்? இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் குஷிப்படுத்துவதற்காக அல்லது அவர்களுக்கு உகந்ததாக செய்வதற்காக அவர்களை கொல்ல ஆரம்பித்தான். பேதுருவையும் கொல்ல வகை தேடினான் என்பதாக நாங்கள் வேதாகமத்திலே பார்க்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக நாங்கள் யாக்கோபை போல நாங்கள் ஆண்டவருக்காக தைரியமாய் ஊழியம் செய்யத்தக்கதாக நீங்கள் கிருபை செய்யும். இன்றைய நாளுக்கான இந்த பகுதியை கூட நாங்கள் வாசித்தோம். ஆன்டிபாஸை கூட நாங்கள் தியானித்தோம். அந்த ஆன்டிபாஸ் கூட பெர்கமு பகுதியிலே போய் ஆண்டவருக்காக அவர்கள் செய்ததான தவறுகளை சொல்லும் பொழுது ஜனங்கள் எல்லாம் உத்வேகத்தோடு அவரை கொலை செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அங்க இருக்கின்றதான பெர்கமு அங்கே இருக்கின்றதான கோயில்களிலே அல்லது சிலரை அவர்கள் மனமாற்றம் செய்ததினாலே, கிறிஸ்துவனுடைய அண்டையிலே அவர் வழி நடத்தியதினாலே அவரை கொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, இன்றைய காலகட்டத்திலும் அநேகர் கல்வார் சாப்பலின் மூலமாகவும் FMPB ஆக இருக்கலாம், IEM ஆக இருக்கலாம், இப்படிப்பட்டதான பல தரப்பட்டதான ஊழியர்கள் தங்களை தானே தத்தம் செய்து அநேகர் உமக்காக ஊழியம் செய்கிறார்கள். நோய்வாய்ப்பட்டாலும் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்லை, இயேசு கிறிஸ்துவுக்காக சாவேன் என்பதாக ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தோடு ஊழியம் செய்கிறார்கள். அவர்களுடைய குடும்பங்களையும் அவர்களுடைய உள்ளங்களையும் அவர்களுடைய இல்லங்களையும் நீர் ஆசீர்வதியும். கல்வார் சாப்பலோடு சேர்ந்து இருக்கின்றதான ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். 300க்கும் மேற்பட்ட ஊழியர்களையும் நீர் பேராக தொட்டு ஆசீர்வதியும். அனைவரையும் நீர் உம்முடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்காக நீர் உபயோகப்படுத்த வேண்டுமா நம்முடைய சமூகத்திலே வேண்டிக் கொள்கின்றோம். நீர் வரும் பொழுது நாங்கள் தக்க சன்மானத்தை பெறத்தக்கதாக, நாங்கள் உண்மை முத்துமாக ஊழியக்காரனே என்பதாக அழைக்கப்படத்தக்கதாக எங்களை நீர் ஆசீர்வதியும், எங்களை வழி நடத்தும். விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த
ஜெபத்திலே இணைந்து இருக்கின்றவர்கள், இணைய முடியாதவர்கள் அனைவரையும் நாங்கள் நினைக்கின்றோம். ஒவ்வொருவரையும் நீர்த்தாமை பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமா என்று சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக இன்று 37 பேர்கள் இருக்கின்றார்கள். ஒவ்வொருவரையும் நீர்த்தாமை பேர் பேராக தொட்டு ஆசீர்வதியும். இந்த யாக்கோபை போல, அந்திப்பாவை போல ஆண்டவருக்காக நாங்கள் தைரியமாய் ஊழியம் செய்யத்தக்கதாக எங்களை பண்படுத்தும், எங்களை பக்குவப்படுத்தும், எங்களை உருவாக்கும். நாங்கள் உம்முடைய ஊழியத்தை என்னுடைய வாழ்க்கையின் இறுதி வரை உமக்காக வாழத்தக்கதாக, ஊழியம் செய்யத்தக்கதாக எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.